நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு? அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட் இவங்க. அடுத்து நம்ம வந்து பிறமொழி சுற்றுல நம்ம வரவேற்க போறது ஸ்ரீஷா. ஸ்ரீஷா స్త్రీషా బాగున్నారా? బాగున్నాను. நீங்க தெலுங்கு சொல்லி தரீங்களா இல்ல அவங்க கிட்ட தெலுங்குல இருந்து ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா? యాక్చువల్లీ తెలుగులోనే எனக்கு வந்து அந்த சந்திரமுகி டயலாக் தான் ஞாபகம் வருது. ఈ రోజు దుర్గాష్టమి. பேசாம இவங்கள போட்டுக்கலாம் சார் அந்த இதுக்கு. படம் ஒண்ணு ஒரு 300 நாள் ஓடி இருக்கும். ஓடி இருப்பாங்க எல்லாரும். ஓடி இருக்காது. ஓகே, இன்னைக்கு வந்து யாருக்கு நீங்க வந்து சொல்லி தர போறீங்க? యాழிని. யாழினிக்கா? ఎలా ఉన్నావు? இது இலை இருக்கான்னு கேக்குறாங்க சாப்பிடுறதுக்கு. அதானே பார்த்தேன். ఎలా ఉన్నారు? அதுன்னா என்ன அர்த்தம்? எப்படி இருக்க? எப்படி இருக்க? அது வந்து நல்ல ஃபீலிங்கா கேட்கணும். ఎలా ఉన్నారు? அப்பா மனோகர் ஃப்ரெண்ட் மாதிரி கேக்குறீங்க. லோ உன்னாரு அப்படி கிடையாது. எல்லா உன்னாரு அப்படி கேளுங்க. வேற ஏதாவது சொல்லி தரீங்களா? சிம்பிளா வேணுமா கஷ்டமா வேணுமா? கொஞ்சம் நல்லா சார். நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கற்றுக்கிட்டே உடனே ஆந்திராவுக்கு போய் நல்லா அடி வாங்கடா. జనరంజకమైన గానాన్ని ఆలపించు. அம்மா திருப்பி சொல்லுங்க. జనరంజకమైన గానమును ఆలపించు. ஓ, மைனா படத்தை தெலுங்குல அது எப்படி வேணும்னு வச்சுக்க. முதல்ல நீ சொல்லு. జనరంజకమైన 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 గానమును ఆలపించు ప్రియా. గానమును 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 ఆలపించు ఆలపించు యాழிని. యాழிని. ஃபுல்லா சொல்லுங்க. జనరంజకమైన గానమును ఆలపించు యాழிని. ஜனகணமன விட்டா சொல்லிடுவாங்க சார். மாக்காப்பா நீ சொல்லு. Come on. முதல்ல நீ சொல்லு. ஜனரஞ்சகமைனா ஜனரஞ்சகமைனா நீ நைனா கொண்டுடாத. జనరంజకమైన గానమును ఎక్స్ప్రెషనోட சொல்லு. ஆமாமா. జనరంజకమైన గానమును ఆలపించు యాழிని. ஜனரஞ்சகமான கானா மனோ. ஏய் மனோசர மரியாதை இல்லாம கூப்பிடுற நீ. கானா மனோனா பாடகர் மனோ. గానమును கான மனோ ఆలపించు. அடுத்த பாடல் பாட வருவது மனோ சித்ரா அப்படின்ற மாதிரி இருக்கு சார். ஜனரஞ்சகமைனா கானமுனு ஆலபிஞ்சு யாழினி. அப்படி சொல்லுங்கப்பா. பாப்பா உங்களுக்கு 2ஆம் கிளாஸ் கூட தேராது போல் இருக்கே. ஆந்திராவிலே பிறந்த மாதிரி பேசுறா பாருங்க. ஓகே சரி, நீங்க என்ன பாடல் பாட போறீங்க? இன்னால గుర్తొచ్చాను. இன்னால கொடுத்து வச்சிங்களா? நீங்க கொடுத்து வச்சவங்க தான் இங்க பாடுறீங்கல்ல. இல்ல இந்நாளுக்கு இத்தனை நாளுக்கு அப்புறம் நினைவுக்கு வந்தனா நான் மழையே அப்படின்னு கேள்வி. சூப்பர் சூப்பர். புரிஞ்சு போச்சு. வருஷம் படத்துல இருந்து ஆமா ஒரு பாட்டு. வெரி நைஸ் சாங். என்ட்ரி சாங் வேற. ஹீரோயின் என்ட்ரி சாங். கரெக்டா பாடிட்டீங்கல்ல. ஆல் தி பெஸ்ட் யூ ஸ்ரீஷா. థాంక్స్. ఇన్నాళ్ళ గుర్తొచ్చానవానా ఇన్నాళ్ళందాకుంటావే పైన చుట్టమల్ల వస్తావే చూసి వెళ్ళిపోతావే అచ్చంగా నాతోనే నిత్యం ఉంటానంటే చియార చీర వేసుకోనా నువ్వు వస్తానంటే నేను వద్దంటానా నువ్వు వస్తానంటే నేను వద్దంటానా తరికిడతా ఇన్నాళ్ళ గుర్తొచ్చానవానా ఇన్నాళ్ళందాకుంటావే పైన.
ஸ்ரீஷா நல்ல எனர்ஜெட்டிக் சாங் தேவிஸ்ரீ பிரசாத் அவரோடது நல்லா பாடுங்க. கொஞ்சம் ஃபீபிளாக போகுது அவளை போக போக பாடும்போது இல்லையா, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாடி கொடுக்க ட்ரை பண்ணணும். ஸ்ரீஷா ரொம்ப இங்கேயும் இருந்து பாடுற மாதிரி இருக்குது. வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் பாடி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். லிரிக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. చుట్టంలా వస్తావే చూసెళ్ళిపోతావే అచ్చంగా నాతోనే నిత్యం ఉంటానంటే చెయ్యార చేర తీసుకోనా வரும். அதில் அங்கங்கே கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருந்தது பாடினது. பாடினது ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்ரீஷா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு பாயிண்டில் ஹெட் வாய்ஸுக்கு வந்து யூஆர் ஸோ கம்ஃபர்டபுள். டாப் நோட்ஸ்லாம் படிச்சே மூஞ்சி சுடுக்காமல் கை விரல் காலெல்லாம் முறுக்காமல் எஃபர்ட்லெஸ்ஸாக டாப் ரேஞ்சிலலாம் நீங்கள் பாடின்னு இருக்கீங்க. உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ் நல்லா ரேஸ் ஆகிருக்கு ஸ்ரீஷா. ஜஸ்ட் கீப் இட் அப். ஆல்ரைட், ஆல் தி பெஸ்ட் யூ. சித்ரா அவர்கள் பாடி ஒரு அற்புதமான ஹிட் சாங்கு. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினாங்க இந்த பாட்டு. இந்நாள குர்த்தச்சானவானா அங்கே தான் வர முடிஞ்சு போச்சு. அது முடியலையே, அதுதான் சப்ஜெக்ட். அந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸில் அவங்க எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபென்டாஸ்டிக். கேள அந்த 2 லைன்ஸ் பாடுங்க. ఇన్నాళ్ళ గుర్తొచ్చానవానా ఎన్నాళ్ళందాకుంటావి పైన చుట్టంలా వస్తావే చూసెళ్ళిపోతావే అచ్చంగా నాతోనే నిత్యం ఉంటానంటే చెయ్యార చీర తీసుకోనా నువ్వు వస్తానంటే నేను వద్దంటానా నువ్వు వస్తానంటే నేను వద్దంటానా ராக்கிங் 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 அவ்வளோ அழகா இருந்தது கேட்கறதுக்கு. இந்த பாடலுக்கு அவார்டு வேற கிடைச்சிருந்தது. எஸ், ஆந்திரா ஸ்டேட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு அவார்டு இந்த பாடலுக்கே நம்ம சித்ரா மேம் கொடுத்துருக்காங்க. ஆந்திராவில் கொடுத்ததுனால எனக்கு தெரியல மேம், இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரீட் கேட்டிருப்பேன் நான். ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எவ்வளோ கஷ்டமான ஒரு பாட்டு அது. அதை நீங்கள் வந்து பாடிருக்கிறீங்க, நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது நல்லா ஓகே பக்கவா நெக்ஸ்ட் டைம் வரும்போது சூப்பராக பாடணும். அடுத்த கண்டெஸ்டன்ட் யார் வர போறாங்க அப்படின்னு நீங்களே நேர்களுக்கு தெலுங்குல சொல்லிடுறீங்களா? తర్వాత పాట పాడుతున్న సింగర్ గుజాల్ సామి సంతోష్ బాలాజీ. சட்டையை பார்த்தாலே தெரியுதுல்ல சார், குஜால் சாமி தான். குஜால் சாமி உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீஷா. யூ கேன் டேக் யுவர் சீட். வாங்க குஜால் சாமி. தென்னந்தோப்புலேருந்து டைரெக்டாக வர்றாரு போல. உங்களுக்கு என்ன ஊருப்பா? ஆத்தூர் பக்கத்தில் தென்னந்தோப்பு. சொல்லுங்க. சென்னை. சென்னை பாஷை உங்களுக்கு பேச தெரியுமா? பேசுவேன். நம்ம சென்னை லோக்கல் லாங்குவேஜை ஒன் ஆஃப் த ஜட்ஜஸ்க்கு சொல்லி கொடுக்கலாம். எந்த ஜட்ஜுக்கு சொல்லி கொடுக்க போறேன்? சித்ரா மாக்கு. ஓகே, சித்ரா மாக்கு சென்னை பாஷை. ஓகே ஓகேயா? மாமனே கையில மாட்டின பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். மவனே கையில் மாட்டின பீஸ் ஆக்கிடுவேன். சித்ராவா அது அவங்க நார்மலாக என்ன பார்க்கும்போது அந்த லாங்குவேஜ் தான் கொஞ்சம் ஞாபகம் வரும். ஓகே, இன்னைக்கு என்ன பாட்டு சூஸ் பண்ணிருக்கீங்க? சாயந்தனம் சந்திரிகா. ஓகே, என்ன எந்த ஊர் மொழிப்பா இது? மலையாளம். மலையாளமா? ஓ, ஈ ஆயிட்டு ட்ரெஸ். ஏய், ஈ ஆயிட்டு ட்ரெஸ்ஸா? ஈ கொசுலாம் அதெல்லாம் வராதுமா. என்ன நீ அவன் ட்ரெஸ் தான் ஈ கொசுலாம் இருக்கு. നന്നായിരിക്കുന്നു നന്നായിട്ട് ഉണ്ടോവാ? ഇല്ല, നന്നായിട്ട് ഇരിക്കുന്നു. നന്നായിട്ട് ഇരിക്കുന്നു. ஓகே ஓகே, ரியலி நைஸ். ஓகே, ஸோ மலையாளம் பாடல்களே கொஞ்சம் டிஃபிகல்ட் காம்போசிஷன் தான் யூஸ்வலாக வச்சிருப்பாங்க. மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அப்படி தான் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உங்கள் சொக்கா சூப்பராக இருக்கு, பாடலும் அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் குஜால் சாமி. தேங்க்ஸ்.
முதல்ல சந்தோஷ் பாலாஜி சூஸ் பண்ண ஒரு அற்புதமான பாட்டு. அந்த பாட்டு சூஸ் பண்ணி அந்த தைரியமாக நீ வந்து அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிய, அதுக்கு உன்னை பாராட்டுறேன். தேங்க்யூ தேங்க்யூ சார். பல்லவி வரைக்கும் ஓகே, சரணம் எட்டலை மேலே, அதுக்கு நீ ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கம்போசிஷன். தாசண்ணா அவர் வாய்ஸ் சொல்லணுமா, அந்த மாதிரி ஒரு தேன் கலந்த ஒரு குரல். சந்தோஷ் பாலாஜி இன்னும் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா வேறு இன்னொரு சாங் எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு உன்னை பாராட்டுறேன். தேங்க்யூ. Keep it up. இந்த சாங்கை பற்றி சொல்லணுன்னா, ரவீந்திரன் மாஸ்டர் வந்து ஜெயசுதாஸ் சாரோட வாய்ஸை வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர். தாசண்ணா வாய்ஸை பற்றி தெரியும் இல்லையா, ரொம்ப கீழே ரொம்ப தூரம் வந்து கீழே வரைக்கும் அவர் ஈஸியாக கீழே மேலே ஒரே மாதிரி ஒரு டென்ஷனும் இல்லை, ஒரு இது இல்லாமல் பாட முடிகிற ஒரு வாய்ஸ் அவரோட. ஆனால் நீங்கள் எல்லாம் சின்ன குழந்தைங்க, உங்களுக்கெல்லாம் வாய்ஸ் இப்போ தான் வருது அப்படி. அப்போ அவரோட சாங் எடுக்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து சந்தோஷ் பாலாஜிக்கு கீழேயும் பாட முடியல, மேலேயும் பிரேக் ஆகுது பார்த்தீங்களா. அப்போ என்ன கேட்டால் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, இது வந்து சந்தோஷ் பாலாஜிக்கு சூட்டபிளான ஒரு சாங் செலெக்ஷன் இல்லை. இன்னும் கொஞ்சம் மேபி சங்கதியெல்லாம் உள்ள சாங் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இவ்வளோ ஆக்டேவ்ஸ் இவ்வளோ ஷிஃப்ட் இருக்கிற ஒரு சாங்குக்கு விட இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக ஒரே லெவலில் போகிற ஒரு சாங் நீங்கள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருந்தால் இன்னும் பெட்டராக சந்தோஷ் பாலாஜி பாடியிருக்கும். அது மட்டும் இல்லை, பாடினதில் ஆலாப்பில் கமதனிசான்னு வரணும், அது வேறு ஏதோ பாடியிருக்கீங்க அந்த 3வது ஃப்ரைஸில். நாலம்பலம் அந்த சங்கதி போச்சு. மலையோல சார்த்தி அந்த நோட் லேண்டிங். கேளி வசந்தம் அது உணராத்ததின் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கணுங்க. அதை கற்றுக்கிட்டாலே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சாங், இவ்வளோ கஷ்டமான ஒரு சாங் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எபிசோட்ஸ் ரவுண்ட்ஸுக்கு அப்புறம் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஜேர்னியில் அனந்த் சார் வந்து உங்களோட டாப் வாய்ஸை இன்னும் கொஞ்சம் ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு பேஸையும் வந்து உங்களுக்கு எப்படி வந்து யூ கேன் கோ டு லோவர் நோட்ஸ், அது வந்து ரவுண்டாக நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டுருப்போம். சந்தோஷ் எல்லாம் வந்து ஒரே ஒரு திறமையில் இருக்கீங்க எல்லாரும். ஸோ சாய்ஸ் ரொம்ப முக்கியம். எதை வச்சு நாங்கள் இது மார்க்ஸ் எழுத போகிறோம்? இப்போது அரை மார்க் 1 மார்க்லலாம் போயிட்டுருக்கு. சந்தோஷ் ஜாகிரதையாக இருக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ. ரொம்ப ரிஸ்கியான ஒரு சாங்கை ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பராக பாடினீங்க. பட் இருந்தாலும் சில கரெக்ஷன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேடம் வந்து சொன்னாங்க. ஏன்னா வந்து நீங்கள் எடுத்துருக்கிறது வந்து நம்ம யேசுதாஸ் சார் பாடின பாட்டு, ஓகேவா? அந்த அளவுக்கு நம்ம பாடணுன்னா கொஞ்சம் எஃபர்ட்லாம் போட்டு பாடணும் அப்படின்றத வந்து இப்போ நீ தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? இப்போ வந்து இந்த பாட்டு வந்து மலையாள படத்தில் வந்து மோகன்லால் சார் பயங்கரமாக டைலாக்லாம் பேசுவார். ஒரு பஞ்சு டைலாக் இப்போ நம்ம மனோ சார் வந்து சொல்லி தருவார் மோகன்லால் சாரோடது. நீ போடா மோனே தினேஷா. எங்கே அதே ஸ்டைலில் சொல்லு பாப்பா. நீ போட கிடையாது, அது ஹீரோயின் டைலாக். ஓகேவா? அப்படி கிடையாது. அது சார் எப்படி சொன்னார் அதே மாதிரி சொல்லு. நீ போடா மோனே தினேஷா. அக்காவை பார்த்து பேசி பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க. சீப்பா அப்படிலாம் சொல்றாதா, ஃபீல் ஆயிடுவாங்க. சொல்லிலாம் கொடுக்கூடாது இப்போ. கமான். நீ போடி தீனி கணேஷா. போடியா? வாடி போடின்னு யாரு தெரியுமா சொல்லுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா. அதனால ஃப்ரெண்ட் தானே. இவர் உங்களுக்கு ஃப்ரெண்ட். ஆஃப் கோர்ஸ். ஓ, அங்கிள்ஸ் கிட்ட எல்லாம் நாங்க இப்ப பேச விரும்பல. இப்போ குஜால் சாமியோட கசின் சிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்களாம். அவங்களுக்கு ஒரு பிக் ஹாய். அவங்கள வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடலாமா? வாங்க வாங்க. உன்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டமே வந்திருக்குப்பா. ஓகே, நீங்கள் எல்லாம் பாடுவீங்களா ஆடுவீங்களா? ஓகே, ஸோ ஸ்டார்ட் மியூசிக். சதரமய
பூ கொண்ட வச்சு சிந்தாம சதுராமையா காதையா குடிச்சா. பா ஒரு பெர்ஃபார்மிங் ஃபேமிலி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க.